எங்கயா போன? என்னம்மா காலங்கத்துல கூவின்னு கிடக்குற? என்ன மேட்ரு உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? காலையில ஏஞ்சா போய் பாலை வாங்கிட்டு வரும்னு சொல்ல உன்னை கூவிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. போய் பால் வாங்கிட்டா. இனிமேல் பால்லாம் நான் வாங்க போக மாட்டேன். என்னது பால் வாங்க போக மாட்டியா? ஆமா. அப்புறம் யார் போய் பால் வாங்கிட்டு வருவா? நீ தான் பால் வாங்கிட்டு வரணும், நீ தான் எனக்கு காபி போட்டு கொடுக்கணும். நான் குடிச்சிட்டு தான் அப்பால எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். நீ செஞ்ச ஒரே வேலை அது ஒரு வேலை தான், அதுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டியா? என்ன காரணம் ஏன் நீ போக மாட்டேன்னு சொன்ன? இந்த பாருமே, நீ பச்சை பால் தான் வேணும்னு கேட்குற. சரி, பச்சை பால் போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி 4 கடை 5 கடை ஏறி இறங்கி பச்சை பால் வாங்கினா பச்சை பால் விலை கூடி போச்சு. முன்ன மாதிரி கிடையாது. முன்ன பாத்திரத்தில் பாலை பிரித்து ஊற்றுனா அதிகம் இருக்கும், இப்போ கம்மியாக இருக்குது, ரேட்டு வேற ஏறி போச்சுன்ற. சரி, இந்த நீலப்பாலை வாங்கிட்டு வரலான்னு அதை வாங்கி அந்த கொடுத்தா அந்த பால் தண்ணி ஆக்கிது. இது பாலா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு பாலா என்னன்னு எனக்கு என்னடி தெரியும்? நான் என்ன பண்ணிட்டேன், நீயே பாலை வாங்குன்ட்டு உன் முடிவுக்கே விட்டுட்டேன்டி. ஆமா, இதுல ஒன்றும் குறைச்சல. ஓ முடிவுக்கு விடுறதில்ல, மித்தது மட்டும் ஓ முடிவு எடுப்பேன், இதை மட்டும் ஏன் முடிவுக்கு விட்டுற. இதெல்லாம் நம்ம சொல்லி எதுவும் புரிய வைக்க போறது கிடையாது. நமக்கு மாற்றம் தேவை. மாற்றம் வேணும்னா என்ன பண்ணணும்? விடியல் வேணும். அந்த விடியல் வேணும். ஆமா, இந்த விடியாத ஆட்சியில ஒரு விடியல் வேணும்னா அந்த விடியலை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். நிச்சயமா நமக்கு மாற்றம் வரும். மாற்றம் வரும். ஆரோக்கிய அரசியல் அரும்ப தாமரையை மலரச் செய்வோம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?